டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் வந்து மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ணலாம், சிஆ பிஆ அது வந்து அதையும் பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட் அனாலிசிஸ், ஹையர் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம், என்னென்னலாம் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம், எப்படி மார்க்கெட் வந்து போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணலாம். டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோ இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கும், இல்லை ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ் மோஸ்ட்டாக இது யூஸாக இருக்காது. ஆனால் ஆப்ஷன் பையர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த வந்து நம்ம எல்லாரும் ஆப்ஷன் பையராக தான் இருப்போம். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து எல்லாமே கவர் பண்ணிவிடுவேன் நான். என்னென்னலாம் வருதோ, இந்த ட்ரெண்ட் ஃபாலோயிங், மீன் ரிவர்ஷன், அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸை கவர் பண்ணுறேன். ஓகேவா? இன்னைக்கு மார்க்கெட் எப்படி காலையில் ஓப்பன் ஆகுது, அதுலேருந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம் இன்னைக்கு மார்க்கெட் ஸ்டார்டிங்லேருந்து. ஓகேவா? சரி, மூவ் ஆன் டு வீடியோ டைரக்ட்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஃபோர் ஸ்டார்டிங் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி வரும். ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நாளாக பண்ணிகிட்ருக்கேன். மேபி ஒரு 4 to 5 years ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நான் பண்ண தப்பு அதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ண வேணாம்னா கூட சொல்கிறேன். ஆனால் வந்து பேசிக்கலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், கமெண்ட்டும் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது நான் மோட்டிவேட்டர். ஸோ நான் இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ள போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னலாம் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோன்னா, வெறும் இன்னைக்கு டேட்டா வச்சு 23rd October இன்றைக்கி மார்னிங் எப்படி ஓப்பன் ஆச்சு, அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னென்ன, இன்றைக்கி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல், இதுக்குள்ள வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அது ரொம்ப முக்கியம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பார்த்து தான் நம்ம பண்ணணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அப்புறமா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, வால்யூம் அனாலிசிஸ், ட்ரெண்டா இல்லை மீன் ரிவர்ஷனா, 2 டைப் தான் இருக்குது. ஸோ இது நம்ம எல்லாமே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதான் வந்து நிஃப்டி சார்ட். இந்த நிஃப்டி சார்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்குன்னு. 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ லாங்கர் டைம் ஃப்ரேம் பார்த்தோம்னா எப்பயுமே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணணும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு. ஸோ 1 hour 5 minutes ஃபார் என்ட்ரி. ஓகேவா? இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, 15 minutes 3 minutes என்ட்ரி. நான் வந்து யூஸ்வலாக வந்து இந்த 1 hour 5 minutes என்ட்ரியில் 1 hour 5 minutes இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பாருங்கள் மார்க்கெட் எப்படி இருக்குது. ஸோ 16th மேலே என்ன ஆயிருக்குன்னா, மார்க்கெட் வந்து பயங்கர ட்ரெண்டிங் டே. ஸோ அந்த சப்போர்ட் இல்லை 25,242 இந்த எங்கே சப்போர்ட் எடுத்திருக்குன்னா 14th October அன்னைக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தது. அது கிளியராக தெரியுதா? ஒரு ரெட்டு, ஒரு க்ரீன். அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து கீழே போக விடலை. அங்கே வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தாலே வந்து ட்ரெண்டை வந்து ரிவர்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ 25,138 ரிவர்சல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் மார்க்கெட் வந்து எவ்வளோ நல்லா போய்கிட்டு இருக்கு. நான் ஜூம் பண்ணுறேன்.
மார்க்கெட் வந்து இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். 2511 அப்படியே ஏறிட்டே போயிருக்கா. இங்கே பாருங்க நல்லா டோஜி வந்துருக்கு. ஆனாலும் நல்ல ட்ரெண்டிங்காக மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் தெரியுதா, நல்ல ஃபேர் வேல்யூ. இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப் வந்தாலே, ஃபேர் வேல்யூ கேப்னா ஃபஸ்ட்டுக்கு இதோட ஹை, தேர்டோட லோ, இது நடுவில் இருக்கிறது ஃபேர் வேல்யூ கேப். எங்கே இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப் வருதோ அங்கெல்லாம் மார்க்கெட் வந்து இம்பேலன்ஸ் ஆகிடுதுன்னு. ஓகேவா, ஃபேர் வேல்யூ கேப் வந்தால் மார்க்கெட் இம்பேலன்ஸ் ஆகுறதுனாலே ஏதோ நடக்க போகுது பெருசாக. மார்க்கெட் அப்படியே ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது பாருங்க. ஓகேவா, இனிமேல் எஃப்இஜிஎல் பட் ஆனால் ட்ரெண்டிங். மறுபடியும் வந்து இங்கே வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப், இதுலேருந்து இது. ஓகேவா, ஸோ இதுவும் வந்து ஒரு மேபி அன்னைக்கு வந்து நமக்கு இந்த டே நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஒரு செம்ம ட்ரெண்டிங் டே. இது ஒரு லைன்லாம் போட தேவையில்ல, நல்லா பார்த்தாலே தெரியுது நல்ல ட்ரெண்டிங் டே. ஆஃப்டர் இந்த 25,138 அந்த லெவலில் நீங்கள் இது சப்போர்ட் எடுத்துட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட்டில் வந்து 26 வால்யூம் ப்ரொஃபைல், இது வந்து ஆங்கர்டு வால்யூம் ப்ரொஃபைல்னு வாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல பார்த்தோம்னா செல்லர்ஸ் பாருங்க 26,049, இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் போகாத புஷ் பண்ணிடுச்சு மார்க்கெட். ஸோ ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் மறுபடியும் கீழே விழுந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து புஷ் பண்ணிடுச்சுன்னா நல்லா டீப் ஃபால் இருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு. என்டையர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஹையர் ஐஸ் போயிடுச்சு, அப்புறம் ஒரு ஹையர் லோஸ். அது வந்து ஜிக்ஸாக்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, அதை போட்டோம்னா கரெக்டாக அது கொடுத்துரும். ஓகேவா, ஸோ ஆனால் எப்படி வந்துட்டுனா இதுதான் நடக்குது. ஹையர் ஐஸ் அண்ட் ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகிட்டு மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே விட ஆரம்பிக்குது. இப்போ வந்து லோயர் லோஸ் அண்ட் லோயர் ஐஸ் வரும். இப்போது இதுவும் ஹையர் ஐ ஆகணும்னா இந்த 26,049 கிராஸ் பண்ணிட்டு மேலே போகணும். ஆனால் அது போகிறதுக்கு இல்லை. ஸோ 26லேயே கீழே இறங்கிடுச்சு. ஸோ மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குன்னா வந்து 1 hour கேண்டில் பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியுது. இங்கே வந்து ஒரு கன்சால்டேஷன் நடந்துட்டு மறுபடியும் அக்ரஷன் ஆர் அக்யூமுலேஷன் அண்ட் டிஸ்பர்ஷன் சொல்லுவாங்க. எம்ஏடி மேனிபுலேஷன், அக்யூமுலேஷன், டிஸ்பர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா டிஸ்பர்ஷன் நடக்குது. ஸோ டிஸ்பர்ஷன் எது நடக்குதுன்னா நல்லா கீழே இறங்கிடுச்சு மார்க்கெட். ஸோ டிஸ்பர்ஷன் வந்தாலே ஸ்டாப் ஆகாது, அது அப்படியே இறங்கும். அது எவ்வளோ இறங்குதுன்னு பார்க்கலாம். நான் இறங்க தான் போகுது ஷுவராக வந்து மார்க்கெட் ஃபால். மேபி ஒரு ஹை போயிட்டு மறுபடியும் வரும். ஆனால் அந்த மாதிரி இதை ஃபார்ம் பண்ணும். பட் பார்க்கலாம். சரி, 1 hour மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் ட்ரேடராக இருந்தீங்கன்னா 1 hour வச்சு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பார்ப்போம். அதுக்கு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் வந்து 5 minutes. ஸோ எப்பயுமே கன்ஃபியூஷன் 5 minutes யூஸ் பண்ணலாமா இல்லை 15 minutes யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஆனால் 1 hour யூஸ் பண்ணிவிட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு நீங்கள் 5 minutes வந்து கோ ஃபார் ஷார்ட்டர். ஸோ இன்னைக்கு மட்டும் டேட் எடுத்துக்க, இன்னைக்கு மட்டும் பார்த்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் பண்ணோம்னா இதை வால்யூம் அனாலிசிஸ் ஆர் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னா காலையிலேயே கேப் அப், செம்ம கேப் அப் 25,848 கேப் அப் ஆகி இங்கே போயிடுச்சு 25,996 ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா, சாரி 25,996 26,0363 அப்படியே இறங்கிட்டு மறுபடியும் மேலே போய். ஸோ மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்ட்டு நம்மளால் அவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியாதுல்ல. ஆல்மோஸ்ட் 1 மணி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு
இந்த லெவல் ப்ரீச் ஆகாத பார்த்துட்டாங்க 26,048. ஏன்னா அங்கே தான் வந்து நிறையா ஆர்டர்ஸ் இருக்குல்ல. இந்த பாயிண்ட் பேர் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், பிஓசி சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிறதால என்ன பண்ணாங்கன்னா இங்கே வந்து இது பிஓசின்னு எந்த பாயிண்ட் சொல்லலாம்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இன்னும் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாங்க. ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேறு, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேறு. இந்த டீட்டெயில் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் வந்தோடனே மேலே கீழும் போயிட்டே இருக்கு மார்க்கெட், அப்படியே கீழே வந்துச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது, கீழே வந்து ஒரு சப்போர்ட் லெவல். இதுக்கு மேலே இது இல்லை, 25,870 வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. நான் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 870 சப்போர்ட் லெவல் இருக்கலாம். ஆனால் வந்து மார்க்கெட் வந்து நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்ப்பீங்க. அதனால வந்து இப்போ இப்படி இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் இண்டிகேட்டர்ஸ்லாம் போடுறேன், அப்போ கிளியராக தெரியும். ஓகேவா? என்ன சார் இவ்வளோ இண்டிகேட்டரா அப்படி கேட்பீங்க. நான் இத்தனை இண்டிகேட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இதில் என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணேன்னா சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பேரபாலிக் எஸ்ஏஆர், இது ரெண்டும் மெயின் இண்டிகேட்டர். அப்புறம் ஃபில்டர், ரேஞ்ச் ஃபில்டர், இந்த ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது ரேஞ்ச் ஃபில்டர். அப்புறம் முக்கியமான இண்டிகேட்டர் விவேப். விவேப் ஏன் நமக்கு தேவைன்னா, விவேப் இருந்தாலும் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும் மார்க்கெட் வந்து ட்ரூ வேல்யூவா இல்லை. விவேப் எப்படி இருக்கு பாருங்க, ஓப்பன் பண்ணும்போது நல்லா ஹையில் ஓப்பன் ஆகிடுச்சு, ஆனால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இறங்கிடுச்சு. இதுதான் ட்ரூ வேல்யூ ஆஃப் த மார்க்கெட். இப்போ விவேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 26 விவேப்போட பாயிண்ட் பாருங்க, 26,061, 26,050. ஸோ நியர்லி அரௌண்ட் 10 பாயிண்ட்ஸில் தான் வால்யூமும் ஜாஸ்தி இருக்கும், அதே மாதிரி விவேப்பும் இருக்கும். இப்போது மார்க்கெட் வந்து இப்போது காலையில் ஓப்பன் ஆனோடனே இப்படி ஏறிச்சு, மறுபடியும் இறங்குது, மறுபடியும் ஏறுது. அப்புறம் வந்து இந்த சப்ளை ஜோன் வந்துச்சு பாருங்க, கிளியராக தெரியுதா சப்ளை. இந்த சப்ளை வந்த தொட்டு அதுக்கு மேலே அதால் புஷ் பண்ணல. நியர் லோ வேல்யூ நோட். இப்போ வால்யூம் ப்ரொஃபைல் அனாலிசிஸ் பார்த்தோம்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இது வந்து ரொம்ப முக்கியமான நோட், லோ வால்யூம் நோட், எல்விஎன்னு சொல்லுவாங்க. இது லோ வேல்யூ நோட், இது ஒரு லோ வேல்யூ நோட். ஆனால் இங்கே தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு லோ வேல்யூ நோட். இதுக்கு மேலே மார்க்கெட் மேலேயே போகாது. ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது பிஓஐ, பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது பிஓசி. ஸோ இங்கே வந்து சப்ளை அடிச்சுட்டா, சப்ளை வந்தோடனே மறுபடியும் 2 வாட்டி டச் பண்ணிட்டு பாருங்க. இங்கே வந்துட்டு மறுபடியும் போய் டச் ஆகிடும். தெரியுதா கிளியரா? ரெண்டு வாட்டி டச் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகும். மறுபடியும் ஒரு 2 டச் பண்ணிட்டு அப்புறமா விழுந்துச்சு பாருங்க. அக்ரஷன், இதுதான் அக்ரஷன். இது மறுபடியும் வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அது வந்து ரீட்ரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் விழுந்துச்சு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்டு போட்டிங்கன்னா கிளியராக தெரியும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து டவுன். அது ஆஃப்டர் 12 o'clock மேலே. இது எப்படி உங்களுக்கு இது கண்டுபிடிக்குது அப்படின்னா, ரியல் டைமில் எப்படி பார்ப்பீங்கன்னா, நீங்கள் ட்ரேடராக இருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் லோ வேல்யூ நோட் இருக்குது, பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த இண்டிகேட்டரை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 40 இண்டிகேட்டர்ஸ். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இங்கே லோ வேல்யூ நோட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து ஒரு, ஏன்னா மார்னிங்கே எப்படி ஓப்பன் ஆகிருக்குது, கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் அதுவும் ரொம்ப 26,066 ஒரு 20 பாயிண்ட்ஸில் தான் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. அப்பயே உங்களுக்கு தெரியும் இந்த பாயிண்ட்டை நீங்கள் எப்படி பிடிக்க முடியாது. கீழே வந்திருக்கும், ஏன்னா நிறைய செல்லர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கீழே போயிடுவீங்கன்னு நினைப்பீங்க, ஆனால் அப்படி இல்லை, மறுபடியும் பையர்ஸ் வந்து அது மேலே எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட் ஆல்மோஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா ஆல்மோஸ்ட் 10 o'clock இருக்கும். 10 o'clock கூட இல்லை, அதுக்கு முன்னாடி 9:45 அந்த டைமில் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்ச உடனே இங்கே வந்து பிஇ போட்டேன். ஓகேவா? ஆல்மோஸ்ட் அரௌண்ட் நியர் 10க்கு முன்னாடி.
ஸோ பாயிண்ட் ஆஃப் எனக்கு மார்க்கெட் இது மேலே ஒரு வாட்டி ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ ரிஜெக்ஷன் எங்கே ரிஜெக்ஷன் ஆகுது 5 minutes கேண்டில் அது மேலே போகிறதுக்குன்னு சொல்லிட்டு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லோ வேல்யூ நோட். ஸோ மூணுமே கான்ஃபிடன்ஸ் கிடச்ச உடனே மார்க்கெட் கீழே போகணும்னு நினச்சோம். அப்புறம் அதே மாதிரி வந்து மறுபடியும் மேலே ஏறிச்சு, மறுபடியும் இறங்குது. ஸோ ஐ ஹோல்ட் ஆன் த சேம் திங் இந்த பாயிண்ட்லேயே இருந்துட்டு அப்புறம் மார்க்கெட் வந்து கீழே ஸ்ட்ரைட்டாக விழுந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 150 to 200 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிடுவோம். இண்டிகேட்டரை பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் சூப்பர் ட்ரெண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா இதுதான் சூப்பர் ட்ரெண்ட். இது எல்லாமே பையிங்கில் தான் இருக்குது சூப்பர் ட்ரெண்ட். ஸோ சூப்பர் ட்ரெண்ட் எங்கே மாறுதோ நீங்கள் அங்கே கூட எடுத்துருந்துருக்கலாம் என்ட்ரி. அது ரொம்ப லோயர் டைம் ஃப்ரேமில் அவ்வளோ கரெக்டாக அர்லியாக கிடைக்காது. 5 minutes 3 minutes போனீங்கன்னா இன்னும் அக்யூரேட்டாக கிடைக்கும். சூப்பர் ட்ரெண்ட் கிடைக்காது. நான் பேரபாலிக் எஸ்ஏஆர் ஷியூராக கொடுக்குங்க கொடுத்துருக்கு பாருங்க. பேரபாலிக் எஸ்ஏஆர் இந்த பாயிண்ட் வந்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுவும் அந்த விவேக் கிட்டே விவேக் தானே ட்ரூ வேல்யூ. ஸோ அது ரீச் பண்ணாத பேரபாலிக் எஸ்ஏஆர் வந்தோடனே ட்ரேட் எடுத்தோம்னா வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல். ஸோ என்னென்னலாம் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஏறி இருக்கு, போனோடனே மீன் ரிவர்ஷன் கரெக்டாக வந்துட்டு போது பாருங்க. மீன் ரிவர்ஷன்னா இதுதான் மீன் வேல்யூ வச்சுக்கோங்க. விவேப் வந்து மீன் வேல்யூ கன்சிடர் பண்ணுங்க. அதுலேருந்து மேலே கீழே ஒரு 40 பாயிண்ட் சிக்மாலாம் போடலாம். 2 சிக்மா அதெல்லாம் ஒட்டு பண்ணலாம். அதுக்கெல்லாம் ஒரு 40 பாயிண்ட்ஸ் மேலேயும் போடாது கீழேயும் போடாது, அப்படி போயிட்டு அகைன் இட் வில் கோ. ஸோ அதான் நடந்துருக்கு. மீன் ரிவர்ஷன் நடந்துட்டு அப்புறமா கீழே வந்து ட்ரெண்ட் ஃபாலோ மாதிரி பண்ணிடுச்சு. ட்ரெண்ட் ஃபாலோ நடந்தோடனே கீழே வந்துடுச்சு. ஸோ இதுதான் என்டையர் மார்க்கெட் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ நீங்கள் மட்டும் இன்னைக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் போட்டு நீங்கள் ட்ரேடு எடுத்திருந்தீங்கன்னா 26,095 வால்யூம் லோ வேல்யூ நோடில் ஒரு பிஇ வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ஹியூஜ் ப்ராஃபிட். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் யூட் ஹேவ் மேட் ஏ ஹியூஜ் லாட் ஆஃப் மணி. இதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ண நிறைய பேர் ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் பண்ணாங்க. இதில் இன்னும் ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் இதில் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து இண்டிகேட்டர் வேணும், வால்யூம் ப்ரொஃபைல் வேணும், விவேப் வேணும், சூப்பர் ட்ரெண்ட் வேணும், பேரபாலிக் எஸ்ஏஆர் வேணும். எல்லாமே இருந்தால் தான் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து கரெக்டாக ட்ரேட் எடுக்க முடியும். அது நீங்கள் பண்ணும்போது ஸ்கேல்பிங் மாதிரி தான் பண்ணீங்க. வித்தின் 1 hour or 2 hours தான் பண்ணுங்க. ஸோ அப்போ பண்ணால் உங்களுக்கு இண்டிகேட்டர் வேணும். இண்டிகேட்டர் இல்லாத பண்ணுறது வந்து மேபி ரியலி வெரி டஃப். பட் ஆனால் இண்டிகேட்டர் போட்டுட்டு பண்ணுங்கள். ஸோ 5 minutes or 3 minutes நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இது கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோன்னா ஒரு குயிக் ரீகேப். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது பார்த்தோம். இன்னைக்கு வால்யூம் அனாலிசிஸ் பார்த்தோம். அப்புறம் ட்ரெண்ட் ஃபாலோயிங், மீன் ரிவர்ஷன், இது எல்லாமே இன்னைக்கு டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ கிளியராக அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்து ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா வில் மேக் எ ஹியூஜ் லாட் ஆஃப் மணி ஆப்ஷன்ஸ். இவ்வளோதான். இது மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். இது மட்டும் கரெக்டாக பண்ணோம்னா நீங்கள் நல்லா பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், இந்த மாதிரி வீடியோ டெய்லியும் போடுறேன். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மார்க்கெட் பற்றி நம்ம நல்லா பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு எப்படி நடக்க போகுதுன்னு கேட்பீங்களே, நாளைக்கு எப்படி நடக்குது நீங்களே பாருங்கள். நாளைக்கு எப்படி நடக்குன்னா வந்து விவேப்லேருந்து கீழே இருக்குது மார்க்கெட். ஓகேவா? எப்போ விவேப்லேருந்து கீழே இருந்தால் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக போகுது. ஹியூஜ் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நாளைக்கு. அதுவும் ஃப்ரைடே மார்க்கெட் வந்து ஓவர் பாட் ஜோனில் இருக்குது. ஸோ ஷுவராக நாளைக்கு வந்து மார்க்கெட் விழும். அதனால் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட்டை வந்து கண்டிப்பாக ப்ரிடிக்ட் பண்ணி லோயர் இதில் வாங்க. மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock to 9:30 10 ஃபர்ஸ்ட் ஒரு 15 minutes விட்டுருங்க. 9:45 மேலே வாங்குங்க. மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நடந்தால் நாளைக்கு சொல்லுங்கள். ஆனால் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃபேஸ்புக்கில்.
யூடியூப்ல கமெண்ட்ஸ் போடுங்க, பார்க்கலாம்.